விழிகளில் ஒளித்தார். வாழ்வு மலர்ந்திட வான்மழை எனவா வழியிருளினிலே வளர்மதி எனவா இங்கு பாடும் இந்த ஜீவனிலே பரமணி நீவா. வைகரை பொழுதின் வசந்தமி நீவா விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தார். அலைகளில்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு அமைதி எங்கும் அமைதி என பயணமதை நான் தொடர. அலைகளில்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு அமைதி எங்கும் அமைதி என பயணமதை நான் தொடர. இறைவா என் இறைவா இதயம் இறைவா இறைவா என்னிலே நிதமும் உறைவா. எந்தன் வாழ்வு ஒளிர வாசல் திறந்து என்னை அழைத்திடவா. வைகரை பொழுதின் வசந்தமே நீவா விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தார். வாழ்வு மலர்ந்திட வான்மழை எனவா வழியிருளினிலே வளர்மதி எனவா இங்கு பாடும் இந்த ஜீவனிலே பரமணி நீவா. வைகரை பொழுதின் வசந்தமே நீவா விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தார். அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகிற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in respect for all the sponsors of this live telecast mass, those who proved their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankani, who are watching this same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னையின் அன்பு பிள்ளைகளே, ஒரு பெண் வழியாக சாவு வந்தது, ஒரு பெண் வழியாக மீட்பு வந்தது. அவர் பெயர் மரியா. பெண்ணொருத்தி வருவாள், அவள் உன் தலையை நசுக்குவாள், பாவத்தின் தலைகள் உடைந்து போகும், மீட்பர் ஒருவர் இந்த மானுட குலத்திற்கு கிடைக்கும், புது வாழ்வு பிறக்கும் என்று விவிலியத்தின் தொடக்க பக்கங்களிலேயே அன்னையை பற்றிய குறிப்புகள் தந்தை கடவுளால் கொடுக்கப்பட்டது. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமையை உண்டாக்குவோம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொடக்க பக்கங்களிலே துவக்கி வைத்தவர் நம் கடவுள். அந்த மகனுக்கு உரு கொடுத்து இடம் கொடுத்து நற்கருணையின் முதல் பேழையாக இருந்தவர் நம் தாய் மரியா. அவர் பெயர்
மரியா. அன்னையின் பெயரை தாங்கி இருக்கிறோம். அன்னையின் ஆலயத்திற்கு வருகிறோம். அன்னையின் பிள்ளைகள் என்று மாறுதட்டிக் கொள்கிறோம். உண்மையிலேயே இந்த தாயைப் போல நம் வாழ்வும் அமைந்திருக்கிறதா என்று நாம் கேள்வி கேட்கப்படுகிறோம். அவர் பெயர் மரியா. அந்த பெயருக்கேற்ற வாழ்வு வாழ வரவேண்டி திருப்பலியிலே பக்தியோடு ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குறைகளை ஏற்றுக்கொண்டு அவற்றுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து சொல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. நிலையான மாண்புள்ள இறைவா, விண்ணக தூதரின் அறிவிப்பால் மாசற்ற கண்ணி சொல்லற்கரிய உமது வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். இறையல்பின் எல்லமாகி தூயாவியாரின் ஒளியால் நிரப்பப்பட்ட அவரது முன்மாதிரியால் நாங்கள் உமது திருவுளத்தை பணிவுடன் பற்றி கொள்ள ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது, உன் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர்தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இமானுவேல் என்று பெயரிடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை மாட்சிமிகு மன்னர் இவரே.
ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சிமிகு மன்னரிவரே ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சிமிகு மன்னரிவரே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சிமிகு மன்னரிவரே ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சிமிகு மன்னரிவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமுடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சிமிகு மன்னரிவரே ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சிமிகு மன்னரிவரே. Alleluia, 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 Alleluia. வானகர் வாயிலை திறக்கும் திறவுகோல் நீரே. தலையை களைந்திட எழுந்தருள்வீர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம்,
தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மீது நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் உதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியை எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஜெர்மனி நாட்டில் ஹிட்லருடைய ஆட்சியை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். யூதர்கள் கூட்டம் கூட்டமாக கொல்லப்பட்ட கான்சன்ட்ரேஷன் கேம்ப், கேஸ் வாயுகளை அவர்களுக்கு அனுப்பி கொன்று குவித்த அந்த கதைகள் நாம் அறிந்தது. உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வு. கணவன் மனைவி, அவர்களுக்கு 2 பிள்ளைகள், ஜோஷுவா, டேவிட் என்று. இந்த இளைய மகன் மிகவும் உடல் நலிந்தவனாக இருந்தவன். அடிக்கடி உடல் நலம் இல்லாமல் அவனுக்கு போவது வழக்கம். கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல அங்க இருக்கிறவர்களுடைய அடிப்படையான ரூல் என்னன்னா, உடல் நல்லா இருக்கிற வரையும் நல்லா வேலை செய்யணும், வேலை செய்து கொண்டே இருக்கணும். எப்போ ஒருத்தருக்கு உடல்நலம் இல்லாமல் போகிறதோ அப்போது அவர்கள் அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்புக்குள்ள போட்டு கொல்லப்படுவார்கள். அது விதி. இந்த அம்மா, அவருடைய 2 பிள்ளைகள் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. அவங்க அப்பா தனி விடுதியில் அவர்கள் தனியாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அன்று மாலை அவங்க அப்பா திரும்பி வந்து பார்த்தபோது ஜோஷுவா இருந்தான், டேவிட் அங்கே இல்லை. இதை கண்டவுடன் அவருக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்று மட்டும் தெரிந்தது. அங்கே ஜோஷுவா உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தான். அவனை அவங்க அப்பா அழைத்தார். என்னடா ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னா அழுது கொண்டே சொன்னார், இந்த மாதிரி தம்பிக்கு வழக்கம் போல உடம்பு சரியாமல் போச்சு, இந்த வீரர்கள் வந்து அவனை இழுத்து கொண்டு சென்றார்கள், அப்போது அம்மாவும் அவனோடு சென்று விட்டார்கள். அந்த தாய் கடைசியாக சொன்ன வார்த்தை, there is nothing to be afraid of that I am with you. There is nothing to be afraid of that I am with you. எனக்கு பிரியமானவர்களே, இந்த தாய் இருக்க, அவர் தயவு இருக்க நாம் தாழ்வதில்லை, வீழ்வதில்லை என்று பாடல் வரிகள் நமக்கு சொல்கிறது. அது உண்மையும் கூட. தந்தை கடவுள் இந்த உலகின் மீட்பிற்காக ஒரு பெண்ணை பல ஆண்டுகளாக, நூற்றாண்டுகளாக வலைபோட்டு தேடிக்கொண்டிருந்தார். இந்த உலகம் விடியலுக்காய் ஏங்கி தவித்தது. இயேசுவின் பிறப்பே இந்த அன்னையின் பிறப்பிற்காக காத்து கொண்டிருந்தது. ஏனென்றால் இயேசு உறைய வேண்டிய ஒரு இடம் ஒன்று தேவைப்பட்டுகிறது. பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை இருக்க ஒரு இல்லிடம், உறைவிடம், நற்கருணை முதல் பேழை ஒன்று தேவைப்பட்டது. அவர்தான் அன்னை மரியா. அவர் பெயர் மரியா. இந்த உலகமே பேறுகால வேதனையுட்டு தவித்தது அந்த தாய்க்காக. அவள் வந்தால், அவள் சொன்ன ஆம் என்ற வார்த்தை இந்த உலகத்தின் முகத்தையே திருப்பி போட்டது என்றால் அது மிகையாகாது. தொடக்கத்தில் வந்த ஏவாள் என்ற ஒரு பெண்ணால் சாவு உள்ளே நுழைந்தது. இந்த புதிய ஏவாள் அன்னை மரியினால் வாழ்வு வந்தது. மீட்பரை, இயேசுவை, ஆண்டவரை, மெசியாவை பெற்றுக் கொடுத்த பேரு இந்த தாய்க்கு உள்ளது. அவர் பெயர் மரியா. திருவிவிலியத்தில் வெறும் 7 வார்த்தைகளே அன்னை பேசி இருக்கிறார். இன்று வரை நீங்களும் நானும் அவளை பற்றி வாயார பேசிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் நமக்கு அவர் மீட்பரை வழங்கினார். பொதுவாக திரைப்படங்களில் இந்த ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சொல்லுவாங்க. அதுபோல் இந்த ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான இருக்குது. படங்கள்லாம் பார்த்தினாக்கா முதல் கையை காட்டுவாங்க, அப்புறம் காலை காட்டுவாங்க, அப்புறம் ஒரு பெரிய பிஜிஎம்லாம் டாம் டூம்னு சவுண்டெல்லாம் போடுவாங்க. அப்புறம்
தலைவர் இறங்கி வருவார். அதுதான் திரைப்படங்களில் கதாநாயகனும் அல்லது கதாநாயகியும் காட்டுகிற அந்த சூழல். ஆனால் இங்கே கதாநாயகி இந்த உலகத்துக்கே மீட்பரை பெற்றெடுக்க கொடுக்க வந்த அந்த தாய்க்கு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா மிக மிக எளிமையாக ஒரு கிணற்றடியில் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். 3 வார்த்தைகள், அந்த வார்த்தைகளிலிருந்து நாம் சில விஷயங்களை கற்றுக்கொள்வோம். வேர், ஹூ அண்ட் த சிச்சுவேஷன், அதாவது விச். இந்த 3 வார்த்தைகளிலே நாம் அன்னை மரியா எப்படி யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டால், எப்படி நமக்கு மீட்பரின் தாயாக அமைந்தால் என்று யோசிப்போம். முதல்ல எங்கிருந்து அப்படின்னு யோசிப்போம். எங்கிருந்து? சக்கரியா அவர் குருகுலத்தை சார்ந்தவர். அவர் இருந்த இடம் ஒரு எருசலேம் தேவாலயம். உலகில் இருக்கிற எல்லாருடைய கண்களும் அந்த இடத்தை நோக்கி இருந்தது. எருசலேம் ஆலயம் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடை, கடவுளின் இல்லிடமாக இருப்பிடமாக இருந்தது. வரலாற்றிலே பார்க்கும்போது பலிபீடம், உடன்படிக்கை பேலை, நெருப்புல மேகத்தூணாக இப்படியே வந்த கடவுள் கடைசியாக எருசலேம் என்ற ஆலயத்திலே தான் அவரது முழு மகிமையும் அடங்கி இருக்கிறது என்று அவர்கள் நம்பியது கடவுளின் இல்லிடமாக இருந்தது. இங்கே தான் சக்கரியாவிடம் கபிரியேல் அதிதூதர் தோன்றுகிறார். இப்போ அன்னை மரியாவுக்கு அவர் தோன்றுகிற இடம் கிணற்றடி, சாதாரண மக்கள் புழங்குகிற இடம். இந்த மீட்பரின் தாயை அவர் சந்தித்த இடம் ஒரு கிணற்றடி. புரோட்டோ எவாங்கலியம் ஆஃப் ஜேம்ஸ் என்ற விவிலியத்தில் அல்லாத புத்தகத்திலே இது நமக்கு குறிப்பிடப்படுகிறது. அங்கேதான் கபிரியேல் அதிதூதர் அன்னை மரியாவுக்கு தோன்றி அந்த மங்கள வார்த்தையை சொன்னார். கோவில் ஒரு குளத்தடி, அப்படிதான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு குளத்தடியில் இருந்து, ஒரு தண்ணீர் பிடிக்கும் இடத்திலிருந்து மீட்பு நீர் ஊற்றாக எழுந்து வந்தது என்றால் அது மிகையாகாது. யாருக்கு அப்படின்னா அது அன்னை மரியாவுக்கு. அங்க சக்கரியா அபியா குலத்தை சார்ந்தவர், குருகுலத்தை சார்ந்தவர், மெத்த படித்தவர், எல்லாம் தெரிந்தவர். அங்கே கபிரியேல் அதிதூதர் தோன்றி உமக்கு யோவான் என பெயரை சொல்லி ஒரு குழந்தை பிறக்கும், அது பெரியதாக இருக்கும், எலியாவின் உளப்பாங்கை பெற்றிருக்கும் என்றெல்லாம் அவரை பற்றி எல்லா செய்திகளையும் சொல்கிறார்கள். அப்போது அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, இது குறித்த காலத்தில் நடைபெறும் என்று நான் எப்படி நம்ப முடியும்? பாருங்க, இந்த சக்கரியா ஒரு குருகுலத்தை சேர்ந்தவர், எல்லாம் தெரியும், மெத்த படித்தவர். பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் முதிர்ந்த வயதில் குழந்தை பிறந்தது என்று தெரியும். ஆனால் அவர் கேட்கிற கேள்வி சந்தேகத்தோடு, குறித்த காலத்தில் நடக்கும், எனக்கு அதான் அடையாளம் காட்டு சொல்லு அப்படின்னு சொல்வதாக இருக்கும். அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா இங்கே அன்னை மரியா அப்படின்னா கசப்பின் கடல் என்பது பொருள். இந்த பெண்ணை பற்றி 3 வார்த்தை தான் இன்றைய நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாசரேத் துருவரை சேர்ந்தவங்க, அவர் ஒரு கன்னி பெண், யோசேப்புக்கு மன ஒப்பந்தமானவர். இதுதான் இந்த அம்மாவோட இன்ட்ரோடக்ஷனே. 3 லைன்லேயே கதை முடிஞ்சு போச்சு. அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். படித்தவள் அல்ல, ஒரு 14-15 வயது பெண், மன ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு பெண். ஒரு நம்ம கணக்கில் சொல்லணும்னா 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிற பெண்ணோட வயது. அந்த பெண்ணிடம் தோன்றி கபிரியேல் அதிதூதர் உமக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதுதான் இஸ்ரேலின் அரசராக வரப்போகிறது. இந்த அம்மாவும் ஒரு கேள்வி கேட்டாங்க, அது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றேன். ஒரு சாதாரண கேள்வி, பெர்ப்ளெக்சிட்டி என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். குழப்பத்தில், இந்த குழப்பத்தை தீர்த்து கொள்ள இந்த தாய் கேட்ட கேள்வி, அது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றேன். அங்க அப்படி இல்லை, நம்பிக்கை இல்லாத தன்மை சக்கரியாவிடம். இங்கே குழப்பத்தில் இது எப்படி நிகழும் என்று அவரிடம் வாய்விட்டு கேட்கிறார். அப்போதுதான் கபிரியேல் அதிதூதர் அவருக்கு பதிலாக சொல்வது, தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மீது நிழலிடும், ஆகையால் பிறக்க போகும் குழந்தை தூயது, இறைமகன் எனப்படும். அவ்வளவுதான். ஆம், இதோ நான் ஆண்டவரின் அடிமை. முடிந்து போட்டு எல்லாம் இந்த ஆம் என்ற வார்த்தையிலே முடிந்து விட்டது. அங்கு ஆரம்பித்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்து விண்ணகம் சென்ற பிறகும் கூட அந்த சீடர்களோடு அமர்ந்து அவர்களை ஒருங்கிணைத்து பெந்தகோஸ்து நாள் வரை அவர்களை வழிநடத்தி சென்றது இந்த தாய். த கோ ரெடெம்ட்ரிக்ஸ் என்றால் அது மிகையாகாது. மீட்பு திட்டத்தின் உடன் பங்காளி, ஆண்டவரோடு சேர்ந்து உழைத்தால் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இதைதான் புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் சொல்றது, கோ ரெடெம்ட்ரிக்ஸ், உடன் மீட்பாளர். கடைசி வரை அவர் பேர் தான் மரியா. எனக்கு பிரியமானவர்களே,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியிடம் பிறந்தவராக உங்களுக்கும் எனக்கும் மீட்பு கொடுக்க வந்தார். இந்த தயாரிப்பு காலத்தில் இருக்கிறோம், நாம் தயாரித்து கொண்டு இருக்கிறோம். சுற்றி பார்த்தா எங்கே பார்த்தாலும் மின் விளக்குகள், நேரம் எல்லாரும் உடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கியிருப்போம், ஸ்வீட்ஸ் எல்லாம் தயார் பண்ண ஆரம்பித்திருப்போம், எல்லாம் தயாராக இருக்கு. These are all externals, வெளியடையாளங்கள். தேவையா? ஆம் தேவை. தயாரிப்பு அவசியம். எல்லாம் இருக்கு, எல்லாம் ரெடி, எல்லாம் ரெடி, எல்லாம் தயாராக இருக்கிறது. விருந்துக்கு மட்டும் நாமும் தயாராகிவிட்டோம். How about the internal, the person of an individual? ஒரு தனி மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? அதுதான் இயேசு நம் உள்ளத்துக்குள் பிறக்க தயாராக இருக்கிறார். ஆனால் கல்லும் முள்ளும் அவர் படுத்துறங்க ஒரு தூய்மையான இடமில்லை, மேடும் பள்ளவுமாக இருக்கிறது. தலை ஒரு பகுதியிலும் கால் ஒரு பகுதியிலும் மேடும் பள்ளமாக வைத்து அந்த குழந்தை எப்படி தூங்க முடியும்? இந்த கரடு முரடான இந்த விஷயங்களை உடைத்து சமதளமாக்கினால்தான் திருமுழுக்கு யோவான் சொல்வது போல, ஆண்டோர் வழியை ஆயத்தம் செய்யுங்கள், அவருடைய பாதையை செம்மையாக்குங்கள், பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலைகள் குண்டுகள் எல்லாம் தகர்க்கப்படும் என்று. நம் உள்ளத்தில் இருக்கிற பாவமாகிய மலைகள் குண்டுகளை உடைத்து தகர்த்தெறிந்து இந்த பாதாளத்திலே அன்பில்லாமை, மன்னிப்பு இல்லாமை, விட்டு கொடுத்தல்லாமை போட்டு நிரப்பும் போது சமதளமாகும். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்க முடியும். அப்போதுதான் நீங்களும் நானும் அன்னை மரியை போல அந்த வார்த்தைகளை ஆம் என்று சொன்னவர்களாக இருக்கலாம். இல்லை என்றால் இந்த கிறிஸ்துமஸும் ஒரு வழக்கமான டிசம்பர் 25 வந்து போகிற ஒரு நிகழ்வாகவே இருந்துவிடும். இதற்கு எப்படி தயாரிப்பது? ஆண்டின் கடைசி நாட்களிலே நேரங்களிலே நினைத்து பாருங்கள். இந்த ஆண்டு 2024 எத்தனை பேர் தொடங்கினார்கள்? எத்தனை பேர் உங்களோடு என்னோடு இருக்கிறார்கள்? அப்ப கடவுள் உங்களுக்கும் எனக்கு இந்த உயிரை பிச்சையாக கொடுத்திருக்கிறார். இன்று வரை இருக்கிறோம். கடவுள் நினைச்சார்னா அவ்வளவுதான். படுத்தவர்கள் மூச்சு விடாமல் இறந்து போனார்கள், சாலைகளை அடித்து. ஆனால் இன்று நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். கடவுள் கொடுத்திருக்கிற கொடை, இந்த அன்னை தாய், ஆரோக்கிய அன்னை நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். அவரது கடைக்கண் பார்வையும் பரிந்துரையும் நம்மோடு இருக்கிறது என்றுதான் இது நமக்கு அறிவுறுத்துகிறது. எனவே அதற்கு நன்றி உள்ளவர்களாக, கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இந்த ஆண்டின் கடைசியிலே நம் உள்ளத்தை தயாரிப்போம். நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யணும். அதுதான் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கான அடையாளம், வேற எதுவுமே இல்லை. How to clean our heart? The only way is go for confession. நமது உள்ளத்தை ஆண்டவர் தங்குகிற உறைவிடமாக ஆக்க பாவ சங்கீர்த்தனம் செய்து அதை தூய்மையாக்குவோம். சின்ன சின்ன வழிகளிலே மனவலிய ஜெபம் என்று சொல்வார்கள். ஆண்டவரே என் உள்ளத்தில் பிறக்க வாங்க, ஆண்டவரே என் உள்ளத்தில் பிறக்க வாங்க என்று நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் அழைப்போம். வெறும் வெற்று வார்த்தைகள் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கூப்பிடும்போது ஆண்டவர் எங்கோ பெத்லகேமில் பிறந்தவராக அல்ல, உங்களது எனது உள்ளத்தில் பிறக்கவராக தயாராக இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ள நம் உள்ளத்தில் அழைக்க வரவேண்டி தொடர்ந்து அன்னை வழியாக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். அவர் பெயர் மரியா. இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை, பயனாய் கிடைத்த பொருள் என்னோடு இணைந்து தருகின்றேன், என்னோடு இணைந்து தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன், தந்தார் என்னையும் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன், தந்தார் என்னையும் தருகின்றேன். சகோதரரே சகோதரிகளே, உங்களுடைய இது என்னுடையமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒப்பற்ற பலியை கண்ணோக்கிறளோ உம்மை வேண்டுகிறோம். இந்த மறை நிகழ்வில் பங்கேற்பதால் நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்நோக்கி காத்திருப்பதை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டிக்காட்டினார். நாங்கள் வெளிப்பாடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோ தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு இருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் ஏத்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றப்பில் எல்லா புகழ்மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி மட்டுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். மரியா பெற்றெடுத்த தலைமகன் இவர் தரும் இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மகிழ உறவு வளர உணவு வந்தது. உலகம் எங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. நலமளிக்கும் அருமருந்தா நாடும் நம்மை காக்கும் வானின் விருந்தா. மகிழ உறவு வளர உணவு வந்தது. உலகம் எங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது. உலகம் எங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் புதைக்கப்பட்ட உமது உதவியால் எங்களை பாதுகாத்தருளும். அதனால் அவர்கள் உம்மறை நிகழ்வுகளை அனுபவித்து உண்மை அமைதியில் மகிழ்வுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும்.
இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, Velankani. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.